கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல், திமுகவின் கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல். பயம் வந்துருச்சு. எப்படியாவது அவங்க கிறிஸ்தவர்கள் காலில் விழுந்தாச்சும் ஓட்டை வாங்கணுமேனு பயங்கர யுக்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நெல்லைக்கு இவரை போக சொல்லிட்டாங்க ஸ்டாலின். நெல்லையில் கிறிஸ்துமஸ் விழா ஸ்டாலின் போய் கொண்டாட போயிட்டார். போய் கொண்டாடி இந்த வீடியோ பாருங்க. எல்லா கிறிஸ்தவங்களோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. தப்பில்லை, கிறிஸ்துமம் ஒன்றும் எதிரி இல்லை, தப்பில்லை. ஒரு முதலமைச்சர் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர். தீபாவளிக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டாராம். தீபாவளி உங்களுக்கு பிடிக்காதான். ஆனால் இந்துக்கள் மதத்தின் இவங்களை விழாவை இதாக நினைக்கிறவங்க, எதிரியாக நினைப்பவர்கள் இன்னொரு மதத்துக்கு போய் அங்கே போய் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த பக்கம் இவர் உதயநிதி அவர் கிறிஸ்மஸ் வாக்கிங் போகிறார். அவர் வேளாங்கண்ணிக்கு போயிட்டார். இவர் நெல்லைக்கு போய் கிறிஸ்மஸ். உதயநிதி வேளாங்கண்ணியில் போய் தெருவில் நடந்து போகிறாரு. சீன்றதுக்கு ஆள் இல்லை, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. யார் இந்த வீடியோவை பாருங்களேன். கிறிஸ்தவ மக்கள் ரொம்ப விவரமானவங்க. அவங்களுக்கு நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யாருன்னு தெரியும். அதனால் இந்த கிறிஸ்தவ மக்கள் ஓட்டு அந்த 5-6% போனால் காலியாச்சு. ஏற்கனவே சாலில் போச்சு 15% காலி. என்ன 15% சொல்கிறேன்னா, அந்த 98 லட்சத்தில் 90% ஓட்டவங்க போட்டவங்க. இவங்களுக்கு எல்லா கணக்கும் தெரியும். அந்த கணக்கை வச்சு தான் எங்கே அதிக கள்ள ஓட்டுக்கு போலி வாக்கு இருக்கோ அங்கே தான் போய் நிற்பாங்க. அப்படி தான் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்தது. அதனால் கிறிஸ்தவர்கள் காலையாச்சும் போய் விழுவோம்னு சொல்லி தான் வாக்கிங் போனார் துணை முதலமைச்சர். தெருவில் திரும்பி கூட பார்க்கல, வீடியோவை பார்த்தீங்க. அதனால் சிறுபான்மையினர் மக்களின் வாக்குகள் எல்லாம் அவர் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த விஜய் அவர்களுக்கும், மற்றபடி அதிமுகவுக்கும் நிற்கிற இடங்களில் பாஜக அவங்களுக்கு பிடிக்காதில்ல அவங்களுக்கு. அதனால் இப்படித்தான் போகுமே ஒழிய, சிறுபான்மையினர் மக்கள் நீங்கள் அதிமுக பாஜகவில் பாஜக இருக்கிறது, அங்கே ஓட்டு போட மனசு வரல நினைச்சிங்கன்னா நீங்கள் அத்தனை பேர் இவருக்கு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த விஜய்க்கு போடுங்க. இஸ்லாமியர்களுக்கும் சொல்கிறேன், விஜய் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர், இது கிறிஸ்தவ இனத்தை சேர்ந்தவர். உங்களுக்கு ஒரு சிறுபான்மை பிரதிநிதியான அவருக்கு போடுங்க. சிறுபான்மை மக்கள் இந்த பக்கம் பாஜக இருப்பதாக நீங்கள் நினைத்தால் ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இவங்க போகிற வாக்கிங்கையும் நம்பாதீங்க, அவர்கள் கொண்டாடும் கிறிஸ்மஸ் விழாவையும் நம்பாதீங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உதயநிதி இப்போ விழா ஒன்று நடத்துகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த இளைஞர்கள். அதையாச்சும் பார்த்து கொண்டு போனாமா. உதயநிதியோட விழா ஒன்று நடக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே விழா நடத்துகிறாங்க. விழா நடத்தும் போது ஒரு கலைஞர் இவர் இசைக்கலைஞரை கூப்பிட்டு, நீங்கள் மாணவர்களுக்கு மிமிக்ரி பண்ணுங்கள், குரல் மாற்றத்தில் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் எல்லோரும் விஜய் விஜய் விஜய்னு கற்றுது. வந்த கூட்டம் பூரா இந்த வீடியோவை பாருங்கள். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கேட்குறாரு, எம்ஜிஆர் தான் உங்களுக்கு பிடிக்குங்கிறீங்க, எம்ஜிஆருக்கு அடுத்து யார் உங்களுக்கு பிடிக்குன்னா எல்லாம் கூட்டம் பூரா விஜய் விஜய்னு கற்றுறாங்க. அது உதயநிதி கூட்டத்தில் யாரை கூட்டிகிட்டு வர்றதுன்னு தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, பணத்தை கொடுத்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். நம்பிகள் எல்லாருமே வணக்கம். நன்றி, வணக்கம். ஆகவே உதயநிதி கூட்டத்திலேயே விஜய்க்கு ஆதரவு இப்படி இருக்குன்னா அப்போ என்ன ஆகிறது தேர்தல்? அதனால் ரொம்ப இதாகி கிறிஸ்மஸ் இதை வச்சுக்கிட்டு ஆயுதமாக வச்சு ஏதாச்சும் பண்ணலான்னு நினைத்தவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வி தான் மிஞ்சி இருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அதுக்கடுத்தது இவங்க திருப்பரங்குன்றம், அவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு கொண்டு வந்தார். தலைமைச் செயலாளர் தான்
கலெக்டர் இங்கே மதுரையில் வந்து என்ன கேட்டாங்க, நாங்கள் ஒரு அறிக்கை தயார் பண்ணுறோம், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு 8ஆம் தேதி ஜனவரின்னு கொடுத்தாரு. உடனே இந்த கூட்டம் போய் அறிக்கை கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த அதிகாரிகள்லாம் இது போய் அப்பீல் பண்ணிட்டாங்க. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், தேர்தல் அவமதிப்பு வழக்குக்கு ஸ்டே கொடுங்கன்னு போயிட்டாங்க. அவங்க பார்த்தாங்க, என்ன எங்ககிட்டே விட்டுறீங்களா, நீங்கள் எங்களெல்லாம் பதவி நீக்கம் செய்யணும்னு சொன்ன ஆளுங்க தானேப்பா, அதனால் அதெல்லாம் கிடையாது, ஸ்டே கிடையாது, ஒன்றும் கிடையாது, முதல்ல போய் அவர் கோர்ட்டை மதிப்புக்கு பதில் சொல்லுங்கன்னு அனுப்பி விட்டாங்க. எல்லோருக்கும் ஒன்று சொல்கிறேன், நான் நீதித்துறையில் இருந்தேன், இனிமேல் நீதித்துறையில் இருக்கும் அனைவருமே திமுகவையும் அதன் தலைவர்களையும் தங்களுடைய எதிரியாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாத்தையும் தீர்ப்பு வரும்போது உங்களுக்கு தெரியும். எந்த தீர்ப்பையும் இனி உங்கள் பக்கம் எதிர்பார்க்காதீர்கள் அப்படிங்கிறத திமுக தலைவர்களுக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். போய் பாருங்கள், கபில் சிபலை வைங்களேன், போங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு, என்ன தீர்ப்பு வருதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த இதை கேட்கணுமே, அந்த இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தீங்களே சாமிநாதன் மேலே பதவி நீக்கத்துக்கு இது என்ன ஆச்சு, அதோட வாய் மூடிட்டீங்களா? 120 பேர் கையெழுத்து போட்டு பயம் வந்துருச்சா? எல்லா ஜட்ஜுங்களும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, நம்மளை தீட்டிடுவாங்கன்னு. கொண்டு வாங்க, பார்லிமெண்ட்டுக்கு ஓட்டு எடுப்புக்கு கொண்டு வாங்க, பார்க்கணும்ல. தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. சும்மா ஜட்ஜுங்களை பயமுறுத்தலான்னு கொண்டு போனீங்க, அது மிஸ்ஃபயர் ஆகி உங்கள் மேலேயே வந்துடுச்சு. அதனால் அதையும் கொண்டு வாங்க. உங்களுக்கு உயர் நீதிமன்றம் இதில் போனீங்க, பெஞ்சில் ஸ்டே கிடையாதுன்ட்டாங்க. உச்ச நீதிமன்றம் போங்க, அங்கேயும் தள்ளுபடி பண்ணுவாங்களே. சரியாக மாட்டிக்கொண்டீர்கள். அதனால் திருப்பரங்குன்றத்தில் இவர் சொல்கிறார், திருப்பரங்குன்றம் விஷயத்தில் சேகர் பாபு முதல்வரோடு முருகன் கை கொடுத்துள்ளாராம். முருகனோடு முதல்வர் கை கொடுத்துள்ளார்னு சொல்லலாம். முதல்வரோடு முருகன் கை கொடுத்துலாம், முருகன் 2வது. அதனால் முதல்வரிடமிருந்து முருகனை யாரும் பிரிக்க முடியாதான், கடவுளை 2 அம்சமாக்கிட்டாங்க. என்னப்பன் முருகன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், திராவிட மாடல் ஆட்சியின் நாயகனோடு இருக்கின்றார் என்பதற்காகத்தான் இதை ஊதி பெரிதுபடுத்த நிற்கின்றார்கள். ஆகவே முருக கடல் எங்கள் முதல்வரோடு கைகோர்த்து கொண்டிருக்கின்றார். எந்த சக்தியாலும் முருகரை எங்களிடமிருந்து பிரிக்க முடியாது. அதனால் திருச்செந்தூரில் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் சாமி கும்பிட்றாங்க. அந்த லட்சக்கணக்கான பேரில் ஒரு ஆள் கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அறுபடை வீடுகளில் தமிழ்நாடு பூரா பார்த்தீங்கன்னா பல லட்சம் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக முருக பக்தர்கள் தமிழ்நாட்டில் அதிகம். காரணம், முருகர் தமிழ் கடவுள். அந்த கடவுளுக்கு ஏற்ற வேண்டிய தீபத்தையே அரசியலாக்கி மத உணர்வுகளை தூண்டிவிட்டீங்களே, எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? முருகனை கும்பிடும் பக்தர்கள் இனி எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? சேகர்பாபுக்கு சொல்கிறேன், முருகரோடு இணைச்சு பேசாதீங்க ஸ்டாலின் அவர்களை. நீங்கள் மதம் பார்த்து, கடவுளை பார்த்து எவ்வளவு புண்படுத்தியிருக்கீங்க இந்து மக்களின் நம்பிக்கையை. இன்னும் அதை விடாமல் அரசியலாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது இனி தமிழ்நாட்டில் நடக்காது. அதனால் கார்த்திகை தீப விஷயம் இத்துடன் முடிந்து விடாது. அது இன்னும் கோர்ட் அவமதிப்பில் இருந்து எல்லாம் போய் பல பேரை முருகன் தண்டிக்கப் போகிறார். பல பேரை இந்த தேர்தலில் சூரசம்ஹாரம் முருகன் செய்ய போகிறார். அப்படிங்கிறது தான், திருப்பரங்குன்றத்தை பற்றி நீ பேசாதீங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது, ஒரு பத்திரிகையாளர் அவர் விஜயை பற்றி ரொம்ப தாக்கி பேசியிருக்கார். நக்கீரன் கோபால் அப்படிங்கிற பத்திரிகையாளர். அவர் எனக்கு காவல்துறையில் இருந்ததுலேருந்து அவர் தெரியும். அவருடைய முழுவதும் எனக்கு தெரியும். நானும் டிஜிபி அலெக்சாண்டர் அவர்களும் பல முறை டிஜிபி அலெக்சாண்டர் அவர்கள் என்னிடம் பேசியிருக்கிறார். அவருடைய இந்த வீரப்பன் இதில் பிரச்சனைகள் வரும்போது பல விஷயங்கள் நான் இருக்கும்போது, அவர் ரூமில் இருக்கும்போதெல்லாம் நடந்திருக்கு. அவரை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் எப்படிப்பட்டவர். அவரை நான் தனி மனித தாக்குதல் தேவையில்லை. ஆனால் கருத்து விஷயத்தில் அவர் சொல்லக்கூடிய கருத்து மாற்று கருத்தாக இருந்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜயை ரொம்ப கொச்சையாக தாக்குறாரு, அது தவறு. அவர் அரசியலுக்கு வருவது அவர் உண்மை. அவன் இவன் போடா வாடா இந்த மாதிரியெல்லாம் ஒரு பத்திரிகையாளர் கொச்சையான வார்த்தைகளை பேசுகிறது மிக தவறு. அதனால் நாகரிகமான பத்திரிகையாளராக நீங்கள் மாறணும் அப்படிங்கிறது தான் நக்கீரன் கோபாலுக்கு நான் கொடுக்கக்கூடிய வேண்டுகோள். இன்றைக்கி பேசியிருக்காரு, எதிர்கால சந்ததியினரெல்லாம் சமூக விரோதிகளாக மாற்றுகிறார் விஜய்ங்கிறத பேசியிருக்காரு. இந்த வீடியோ பாரு. உங்களுக்கு ஒரு எதிர்கால தலைமுறையை சமூக விரோதி ஆக்குற வேலையை பார்த்துட்டு இருக்கான். தற்குறிகளை உருவாக்குற வேலையை பார்க்குறான். அதை எப்படி நம்ம விட முடியும்?
நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறேன், விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் எப்போ உண்மையை தான் பேசுவோம். அவர் பதில் சொல்ல மாட்டார். அதனால் நாங்கள் எடப்பாடி விஜய் சார்பாகவும் விஜய் சார்பாலாம் நாங்கள் தான் பதில் சொல்லுவோம். இளைஞர்களை வருங்கால இளைஞர்களை சமூக விரோதிகளாக மாற்றி இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. இளைஞர்களை சமூக விரோதியாக மாற்றினது யார்? உங்ககிட்ட இருக்கிற இளைஞர்கள் பூரா எப்படிப்பட்ட சமூக விரோதிகள்னு உங்கள் மாநாடு உங்கள் பொதுக்கூட்டம் நடக்கும்போது அந்த வீடியோவை போட்டோம். நீங்கள் தான் இளைஞர்களை, பெரும்பாலான இளைஞர்களை சமூக விரோதிகளாக மாற்றி வைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் உங்கள் இதுக்கு வர்றவங்கலாம் எல்லாத்தையும் திருடிட்டு போகிறான். அடுத்தது, இளைஞர்களை டாஸ்மாக் கொண்டு வந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபட வைத்தது யார்? நீங்கள் டாஸ்மாக் மூடுனா அவங்க இளைஞர்கள்லாம் திருந்திருப்பாங்கல்ல. போதை மருந்து தலைவிரித்து ஆடுகிறது. இளைஞர்களை போதை மருந்துக்கு அடிமையாக்கினால் அவர்கள் சமூக விரோதிகளாக மாறுவதற்குத்தானே வாய்ப்புண்டு. ஆக இளைஞர்களை சமூக விரோதியாக ஆக்கி கொண்டிருப்பவர்கள் உங்கள் தான் திமுக ஆட்சியில் உள்ள உங்கள் தலைவர்கள் தான். நீங்கள் போய் விஜய் போய் இளைஞர்கள் சமூக விரோதிகளாக மாறுறாங்கன்னா அவங்க கூட்டம் முடிஞ்சோடனே எல்லாத்தையும் அள்ளி க்ளீன் பண்ணிட்டு போகிறான். உங்களை மாதிரி கூட்டத்தில் வந்து எவனாச்சும் டாஸ்மாக் அடித்தானா, சிகரெட்டை பீடி அடித்தானா, எதையும் திருடிட்டு போனானா? அப்போ உண்மையான சமூக விரோதிகள் யார்? நீங்கள் தானே. ஒரு விஜய் அடுத்து ஒரு கருத்து சொன்னாராம் திருவள்ளுவரை பற்றி. வள்ளுவர் கூட்டத்துக்கு இவ்வளவு செலவு செய்கிறீங்க, மக்களுக்கு செலவு செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னாங்க. உண்மை தானே. வள்ளுவர் கூட்டத்துக்கு செலவு செய்கிறதுனா ஏதோ இங்கே வள்ளுவர் கூட்டம்னு ஒன்று இருக்குது போதும், அதுக்கு போய் கோடிக்கணக்கில் நீங்கள் ஏன் செலவு பண்ணணும்? ஏழை எளியவர்களுக்கு செய்யலாமே அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு. கேளுங்க, நக்கீரன் கோவர் சொன்னாங்க. வள்ளுவர் கூட்டத்துக்கு செலவழிக்கிறீங்க, மக்களுக்கு செலவழிக்க மாட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். போற போக்குல போட்டார். வள்ளுவர் கூட்டத்துக்கு செலவழிக்குது. ஏன்னா வள்ளுவரை பத்தி தெரிஞ்சவனுக்கு வள்ளுவர் கூட்டத்துக்கு செலவழிப்பாங்க. நீ வள்ளுவனை படிக்காதவனுக்கு உனக்கு எப்படி அதை பத்தி தெரியும்? இப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, வள்ளுவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இவங்கெல்லாம் படிச்சு இது பண்ணிட்ட மாதிரி பேசுகிறேன். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். எங்க ஒருக்கா சொல்லு. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். மர்க்கா மர்க்கா இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். உங்களுக்கு வள்ளுவரை பற்றி உங்கள் தலைவர்களுக்கு தெரியுமா? ஈவேரா வள்ளுவரை ஒழுங்காக திருக்குறளை ஒழுங்காக படித்திருந்தால் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மழம் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் சொல்லியிருப்பாரா? அப்போ ஒழுங்காக படிக்காது யார் திருக்குறளை? உங்கள் தலைவர்கள் தானே. முதல்ல கருணாநிதி அவர்களே திருக்குறளை ஒழுங்காக படித்தாரா? அவர் எழுதின குறளோவியத்தை போய் பாருங்க. திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்ன கருத்துக்களை வந்து அவர் சரியாக பிரதிபலித்தாரா? அவர் இஷ்டத்துக்கு எழுதுகிறாரு. கவிதை நயம், இத நயம்னு அந்த திருக்குறளையே வந்து கொச்சைப்படுத்தி எழுதினார். காமத்து பால்னு எழுதினார் வள்ளுவர். அதை மாற்றி இன்பத்து பால்னு இவர் எழுதினார் கருணாநிதி. வள்ளுவர் எழுதிய எழுத்துக்களை மாற்றுவதற்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது? காமமும் இன்பமும் ஒன்று தானா? பத்திரிகையாளரை கேட்குறேன், விவாதத்துக்கு வரீங்களா? காமம்னா என்ன, இன்பம்னா என்ன? எப்படி ஒரு காமத்துப்பால் இன்பத்துப்பால் என்று பதில் வந்து கருணாநிதி வந்து மாற்றி சொன்னார். ஆக வள்ளுவர் நீங்கள் இப்போ ஒழுங்காக படிக்காதவங்க நீங்கள் தான். திருக்குறளை ஒழுங்காக படிக்காதவங்க நீங்கள் தான். நீங்கள் போய் முதல்ல ஒழுங்காக படித்து கொண்டு வாருங்க திருக்குறளை. அதுக்கடுத்தது இதை பற்றி சொல்கிறார் தளபதி. உதயநிதியை இளம் பெரியார்னு சொன்னாங்களே, அதை வந்து நம்ம ஆதவர்ஜன் வந்து கொஞ்சம் பேசியிருக்காராம். அதுக்கு பதில் சொல்கிறார் நினைக்கிறோங்க. நீ எப்படி பேசலாம்? பெரியாரே இளம் பெரியார் நாங்கள் சொல்லணும்னா அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கான் அவருக்கு. அது அப்படி பார்த்தா தளபதிங்கிறது எங்கள் தலைவருக்குரிய பேர், எங்களுக்குரிய பேர். நீ எப்படி இளைய தளபதினு ஏன் மாற்றினீங்க? தளபதிங்கிற பேர் உங்களுக்கு பட்டா கொடுத்த மாதிரி. பெரியாரை இளம் பெரியார்னு எப்படி, அதாவது துணை முதல்வரை வந்து அப்போ அண்ணன் ஏவாவல்ல பேசும்போது இளம் பெரியார்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அது காரணம், அந்த இளம் பெரியார் சொல்றதுக்கான ஆதாரங்கள் நிறைய விஷயம் இருக்குது. அதை வச்சு அவர் சொல்கிறார். அதை ஒருத்தன் இங்கே சொல்கிறான், அதை எப்படி இளம் பெரியார்னு, பெரியார் எங்க இளம் பெரியார்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ தான் நான் கேட்டேன், ஏன்னா மூதேவி தளபதினா இந்திய தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தளபதி தான். 30-40 வருஷமாக ஒருத்தரை தான் தளபதின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீ வெங்காயம் இளைய தளபதி என்ன இதுக்கு வச்ச, என்ன வென்றுக்கு வச்ச? தளபதின்னு சொல்கிறீங்களே, தளபதிங்கிறது உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்த பேரா? தளபதிங்கிறது யாருக்கு வைக்க வேண்டிய பேர் தெரியுமா? இராணுவ தளபதி, விமானப்படை தளபதி, கப்பற்படை தளபதி. தளபதிங்கிற வார்த்தை வந்து சொந்தமானதே நம்ம இராணுவத்துக்கு தான். அதை எடுத்து நீங்கள் பேர் வச்சுக்கிட்டு தளபதி அப்படிங்கிற எங்கள் பேரை நீ எப்படி இளைய தளபதின்னு வைக்கலாம்னா, ஜெயலலிதா கேட்டாங்க அவர், என்னப்பா தளபதிங்கிறீங்களே,
ஏன் லாஸ்ட் ரோவில் போய் நிற்கிறீங்க, ஃப்ரண்ட் ரோவுக்கு வாங்கன்னு கேட்டாங்க. தளபதிங்கிற பட்டத்துக்கு நீங்களே பொருத்தம் இல்லாதவர்கள் தானே. உங்களுக்கு அது சொந்தமான வார்த்தை என்று உங்களால் எப்படி கூற முடியும்? விஜய் இளைய தளபதினு வச்சுட்டா என்ன பட்டா கொடுத்துருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறது அந்த பத்திரிகையாளருக்கு நாங்கள் கேட்க வேண்டிய அடுத்த கேள்வி.